தேவன் ஒருவரை விசுவாசமற்ற பெண்ணை மணக்கச் சொன்னார். ஏன் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு சிலைகளையும் பிற தேவன்களையும் பின்தொடர ஆரம்பித்தார்கள். தேவனுடைய இருதயம் துக்கம் அடைந்தது. அந்த நேரத்தில் தேவன் தீர்க்கதரிசி ஓசியாவை அழைத்தார். நீ விசுவாசமற்ற பெண்ணை மணந்து கொள் என்று தேவன் சொன்னார். ஓசியா தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். அவர் கோமரை மணந்தார். அது தேவனுடைய செய்தியை வாழ்க்கையாக காட்டும் திருமணம். அவர்கள் பிள்ளைகளை பெற்றார்கள். குடும்ப வாழ்க்கை தொடங்கியது. ஆனாலும் கோமர் ஓசியாவிடம் விசுவாசமாக இல்லை. கோமர் ஓசியாவை விட்டு பிறரிடம் சென்றாள். ஓசியாவின் வாழ்க்கை அவமானமும் வலியும் நிறைந்தது. அவள் விலகினாலும் தேவன் ஓசியாவிடம் மீண்டும் சொன்னார், அவளை தேடி மீண்டும் கொண்டு வா. ஓசியா சந்தைக்கு சென்றார். கோமர் அங்கே ஒரு அடிமையாக நின்றாள். ஓசியா வெள்ளியை கொடுத்து அவளை மீட்டார். ஓசியா கோமரை வீட்டிற்கு அழைத்து வந்தார். பழைய வாழ்க்கை முடிந்து புதிய வாழ்க்கை தொடங்கியது. இந்த கதை ஓசியாவை பற்றி அல்ல, இது தேவனை பற்றி. நாம் அவரை விட்டு விலகினாலும் அவர் நம்மை விட்டு விலகவில்லை. அந்த அன்பின் நிறைவேற்றம் இயேசு கிறிஸ்து. கர்த்தாவே, நான் விலகினாலும் உமது அன்பு மாறாததற்காக நன்றி. ஆமேன்.